நல்ல இடம் உண்டேனாப்பா சும்மா இது தான் அந்த மணியாக தான் இருக்கு காற்றும் குழு குழு குழுவண்டு இதுக்குத்தான் வேணும் என்ன செய்யறது. ஆனால் இன்றைக்கு செக்டர்ல நான் போன இன்பாடா என்ன அனுபவம் அப்பா இது எங்கே போனாலுமே கிடைக்காது. நீங்க அந்த வந்த ஊத்துல அவன் பாவிய மக்காட்டு இல்ல இருத்தி கொண்டு போறீங்க. இது ஏசி புண்ணாலும் கிடைக்காது. இந்த வெயிலுக்கு ஏசி புண்ணாலும் வானம் கிடைக்காது. வழக்கி இருந்தா சரி தொப்பிதான் ஒரு கயசோ இல்ல ஒரு கார்ல வந்த முதல் நாளை கூட்டி கொண்டு போக மாட்டில்ல நீங்க ஓட்ட ரெக்டர்ல கூட்டி கொண்டு ஒரு அனுபவம் தான். அப்ப இதான் கட்டாயம் இருக்கு. வந்தாலும் பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிட்டோம் பவச்சே ஆடுது பாடுது போன தூக்கி காதுல வைக்குது இடுப்புல வைக்குது நித்திர உள்ளே இப்படி மல்லாக கிடந்து போன் கதைக்குது. எங்கப்பா போட்டு வாரியல் தெரியும் தானே அந்த இப்படித்தானே அங்க எங்க போக எத்தனை அலுவல் இருக்கு உங்களுக்கு சொல்லுவது. அந்த ஆள் எத்தனை வாலிப வயசு ஐயா. ராமனுக்கு ஒரு சீதா, நான் ராம் சீதாவை தேடிட்டு வாரேன். எங்க சீதா சீதா இருந்த லைன்ல வருவாள். இப்ப இப்படி எத்தனை சீதா இருக்கும் கடவுளே கடவுளுக்கு தான் தெரியும். தெரியும் உனக்கு தெரியாம போச்சா. சரி சரி ஆள் வலிக்கு போற மாதிரி பார்த்தா இருக்குதான். ஓ எந்த பத்த துப்புரவாக்க போதோ தெரியும் அன்றைக்கு பாப்போம் ஆளை இருக்க பாப்போம் போயா. சரி விளையாட்டு இருக்க அறியத்தான் போகணும். ஆள் வருது சாமானா அயந்தன் எங்கேப்பா அந்த போன் பிரியன் அபிராம் இருக்கிற மரங்கள் இளவுலையில எல்லாம் பிடுங்கி சொன்ன அந்த ஆள் போன காதுக்க வச்சுக்கொண்டு ஒரு மரத்தின் குருத்தை பிடிச்சதுண்டா அந்த ஆள் ஆணி வேறு காணும் வரைக்கும் கதைச்சு கொண்டு இருக்கும். ஆள் இப்போ கொஞ்சம் இதாத்தான் தெரியுது. என்ன விளாங்க இல்லை போன் கேட்கிற வயசாப்பா கதைக்கு தானே நீங்களே குழம்புறீர்கள். பொம்பளை மாத்திராப்பா எனக்கு தெரியாது நடந்தது. ஆளுக்கு ஒரு கிழமையும் ஒரு மாதமா முகம் சரியில்லை. ஆள் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு லொக்காயிட்டு போல இருக்கு. வந்தா அட்வைஸ் பண்ணுங்க. சின்ன வயசு படி எனக்கு அனுபவம் இல்ல, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. ஒரே வலது பக்கம் தான் இப்ப போனை வச்சு காய்ச்சி ஒன்னைக்கு அது பக்கம் மாத்த சொல்லி பிரச்சனை. அயந்தன் ஆள் இந்த பத்தேக்க கிடக்கப்பா ஆள் போன் கட் பண்ணி வாரத்துக்கு ஆளை புத்து மூட போகுது. போனா கண்டா தட்டி சொல்லப்பா உலகத்தை மறந்து போய் நீங்க நான் பாரது கூட தெரியாம கவனம் மரங்கள் நீங்க முடிச்ச மாதிரி அந்த முறிக்க போதும் மரங்களை. சரி சரி விரட்டு வாழ் கதை புதுசா கொடுக்கத்தான் கொடுக்கணும் வாழ் பெரிய குளிசையாவோ உள்ளெடுப்பமா. இல்ல லவ் பண்ணதுக்கு பேச குப்புறப்படுத்துறான் கட்டில எரிஞ்சிடாத என்னப்பா பிரச்சனை 10 இல்லாந்து ரூபாய் கொண்டு வந்து என்ன பிள்ளை விட்டான்னு தெரியாது. ஏதோ நான் பிள்ளை மாதிரி அவள் நொய்யின்னு இருக்கிறாள். லவ் என்ன குழப்பமாப்பா அழகா தானே போன் எல்லாம் காய்ச்சி இந்த மரங்கள் செடிகள் கொடிகள் காடு முழுக்க போனோட தெரிஞ்ச இப்ப பார்த்தாலும் அழுத உன்னைக்கு வந்து அதான் போய்க்க சந்தோஷமா தானே போயிருந்தேன். எந்த நம்பரைக்க சொன்னவன் இந்த 10 புல்லு பொடி ஒன்னைக்கு ஆளுண்டு இதுதாப்பா. என்ன பிரச்சனை பிரச்சனையை சொல்லுங்க. நான் இன்னுமே செய்யல. அப்ப என்ன நடந்ததுல என்ன நடந்ததே தெரியல. நான் புள்ள விட்டேன் அவள் கத்தின்னு இருக்கிறாள். ஜோதி வர என்ன புள்ள விட்டு எனக்கே தெரியல. இவருக்கு நாங்க சொல்லி புரிய வைக்கணும். நம்மட ரூட்டுக்கு ஆளை இழுக்கணும். சரியோ அப்ப இங்க வாழாப்பா நான் ஒன்று கேட்கிறேன் அதுக்கு சொல்லு. சரியோ நீ புல விட்டு ரைட் நீ புல விட்டு அவள் புல விடையில
6ல பிள்ளை. அதான்ப்பா வெளிப்படையா தெரியுது. நான் பிள்ளை விட்டா அது இல்லானே பிள்ளை அப்புறம் என்ன? அது சரி. அவள் பிள்ளை விட்டுட்டாள், நீ பிள்ளை விடையில. 6ல பிள்ளை. இப்ப என்னப்பா இதுவும் பப்புளிக்கா அப்படியே தெரியுது. நான் பிள்ளை விடையில அவள் பிள்ளை விட்டா பிள்ளை அவள் தானே அப்புறம் என்ன? கேள்வி கட்டுனீங்க சொல்லப்பா. அப்படி சொல்லக்கூடாது, நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் உங்கள்லாம் பிள்ளை. அது அப்படியாப்பா என்ன பிள்ளைண்டு வரும்? பிள்ளை அவள் விட்டான்னு தெரியுது தானே. இதுதானப்பா அந்த கர்மாந்திர லவ். சரி விளங்குது? என்ன எனக்கு ஒன்றும் விளங்கல. விளங்காது. அடுத்த விஷயத்த கவனியாவை. நீயும் பிள்ளை விட்டு அவளும் பிள்ளை விட்டுட்டாள், பிள்ளைய யாரில்? இதுக்கு நான் என்ன பதில் சொன்னாலும் அது நீங்கள் டெவலப் வச்சிருப்பீங்க. 6ல பிள்ளைன்ட்டு நீங்களே சொல்லுங்கப்பா. அப்படின்னா ஒன்று பிள்ளையும் இல்லை. இப்போவும் இந்த அளப்பா பிள்ளையாப்பா. அதுதான் இதுதான் அந்த கர்மாந்திர லவ் அப்பா. என்ன இடவெடுத்த லவ்வோ? அவளும் புள்ள நானும் புள்ள ஆட்டில் பிள்ளைண்டா கடைசியா நான் தான் புள்ள அவள் பிள்ளை இல்லைன்றீங்களே கடைசியா. இதுதானப்பா லவ். இதான் கவனி. நீயும் பிள்ளை விடையில அவளும் பிள்ளை விடையில. 6ல சரி. நானும் புள்ள உடையல அவளும் புள்ள உடையலண்டா 2 பேர்லையும் சரி தானே அப்புறம் என்ன? என்னப்பா சொல்றீங்க? அப்படி பார்க்க சரிதான். என்ன இருந்தாலும் அவள் சரிதான். சரி, லவ்வா பொறுத்த மாட்டில. விளங்கிட்டோ? நீங்க சொல்லுறீங்க அனுபவசாலிகள். அடுத்த முறை பண்ணி பார்ப்போம். இந்த சீத்தாவை உருளையில புதுகளையும் கேட்டுட்டு திருப்பி போய் பத்தைய அப்படிங்கொண்டு இருக்காம பிள்ளைய ஏற்றுக்கொள்ளப்பா. சரி என்றா விட்டு கொடு, சந்தோஷமா வாழ். அவளை தான் எங்களால சொல்லல. ரைட். உன்னிலே அவளே இல்லையடா, இதை ஒளிஞ்சிருந்து கேட்டேன். எந்த பிள்ளையா? ஐயோ